பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 1ஆம் வசனம், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஆமீன். நம்ம தேவன்கிட்ட அன்பு கூறுறதுக்கு சில நேரத்தில் எது தெரியுமா தடையா இருக்கு? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பலன் என்ன, நான் வேதம் வாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், தசம பாகம் கொடுக்கறேன், நான் உண்மை உத்தமா வாழறேன், நான் நல்லா படிக்கிறேன், என்கிட்ட சம்பளம் இருக்கு, என் குடும்பம் இருக்கு, சில விஷயங்களை நம்ம பலனான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே. நம்மளுடைய பலன் யாரு? கர்த்தர் தான். என்னைக்கு நம்ம இதை ரியலைஸ் பண்றோமோ, நான் அல்ல, என் படிப்பல்ல, என் குலம் கோத்திரம் அல்ல, என் பின்னணி அல்ல, என்னுடைய குடும்பமோ என்னுடைய மற்ற காரியங்கள் அல்ல, என்னுடைய பலனெல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் தான். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரையே சார்ந்திருக்கச்சு எந்தவித தடையும் இன்றி எந்தவித ஒரு ஃபோர்ஸும் இல்லாம நம்மளால தேவன்கிட்ட அன்பு செலுத்த முடியும். நம்ம பலன் கர்த்தன்னு நம்பர்ச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்? அவரை சார்ந்து கொள்ளவும். அவரை சார்ந்து கொள்றச்சு என்ன பண்ணுவோம்? அவர் சொன்ன பிரமாணங்களின்படி கேட்டு நடப்போம். என்னில் நீங்கள் அன்பு கூறுகள் என்று சொன்னால் என்னுடைய கட்டளைகளை பின்பற்றுங்கள் வேத வசனத்துல சொல்லியிருக்கு. அப்ப நம்ம ஏசப்பாவை அன்புக்கு செலுத்துறோம்னு சொல்லிட்டு அவர் கட்டளைகளை பின்பற்ற முடியாம போகிறதுக்கு காரணம், நம்ம பலனா நம்ம வேற சில மனிதர்களையோ சூழ்நிலையோ பணத்தையோ பொருளையோ சில காரியங்களை வைக்கிறதுனால சார்ந்து இருக்கிறதுனாலதான் நம்மளால தேவன்கிட்ட அன்பு செலுத்த முடிய மாட்டேங்கிறது. இன்னைக்கு தீர்மானம் எடுப்போம், வேற எந்த பக்கம் திரும்பி இருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா, எங்க பலன் எல்லாம் நீதான் தேவனே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூற என நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் பலன் பணமோ குடும்பமோ பின்னணியோ படிப்போ வேலையோ அந்தஸ்தோ ஊழியமோ எதுவும் இல்லை ராஜா. எங்கள் பலன் ஆண்டவரை நீர்தான் தகப்பனே. ஆண்டவரை எவரையும் பலப்படுத்துகிற ஆண்டவரை கிறிஸ்துவனால, ஆண்டவரை எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு தகப்பனே. ஆண்டவரை ஒரு விஷயம் தகப்பனே, எங்களுடைய பலன் நீராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மில் அன்பு கூற எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன். நம்மளுடைய பலன் கர்த்தர் தான். God bless you.